ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் இதுவரை பார்க்காத புதிய காரியத்தை தெய்வன் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும்படியான புதிய காரியத்தை தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார். ஏன் பயப்படுறீங்க? இதுவரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு கிடைக்கவே இல்லையே, மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்கிறதே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத புதிய காரியத்தை, நடக்காத காரியத்தை தேவன் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்களேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். நான் முந்தி அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். அதை விட ஒரு படி மேலாக தேவன் இதுவரை நீங்கள் கண்டிராத புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் செல்லுகிற பாதையே ஒரு வனாந்திரமான பாதை தான். இந்த வனாந்திரத்தை அவர் என்ன செயல்படுத்த போகிறாரு? வழியை உண்டு பண்ண போகிறார். அவாந்திர வெளியில் ஆறுகளையும் அவர் உண்டாக்குகிற தேவன். இந்த வனாந்திர பாதை தான் உடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை தோன்றச் செய்கிறதாய் காணப்படுகிறது. இந்த வனாந்திரம்தான் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களை, இந்த நாட்களில் அவன் நினைச்சிறான், கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்கும் போது அங்கு ஒரு செழிப்பு காணப்படுகிறது. ஏன்னா நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை செழிக்க பண்ணும்படியாக இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் வழிகளை உண்டாக்குகிறவராக, புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராக இந்த நாளிலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இப்போது இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் புதிய புதிய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக, சொல்லி கொடுக்கும்படியாக, புதிய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவி ஆத்துமா சரீரத்திலே தேவன் புதிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அதே காரியத்தை தேவன் மீண்டுமாய் செயல்படுத்தி புதிய புதிய வாசல்களை திறந்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற சோதரிக்கிறையா. உம்முடைய கரந்தொடு வல்லமை இந்த நாளில் இறங்கி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. நீர் நினைத்திருக்கிற காரியம் ஒன்று தடைபடாது சுவாமி. அப்பா, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஆண்டவரே புதிய காரியங்களை செய்து ஆண்டவரே இவர்கள் செழித்து சுகித்திருக்கும்படியான காரியங்களை நீர் உன்னத்திலிருந்து செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.